வணக்கம், நான் உங்கள் போல். இன்றைக்கி வந்து ஃப்ளம்பிங் லைனை கன்சீல் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எது டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்கள டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடு கீழே ஒரு ஃப்ளோரு, மேலே 2 வீடு தனியாக இருக்குது, கீழே ஒரு வீடு இருக்குது. இப்போ வீடு பார்ப்போம். நம்ம மேலே 2 வீடு வாடகைக்கு விட்றதுக்காக வச்சுருக்காங்க. இதில் ஒரு பாத்ரூம் இருக்குது, இதோட வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ப்ளஸ் இங்கே ஒரு கார்னர் வாஷ் பேஷன் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஒரு வெஸ்டர்ன் வந்துடும். இது வழியாக பொத்து விட்றதுக்காக 8 இன்ச்சு வச்சு பொத்து விட்றோம். ப்ளஸ் இங்கே வெஸ்டர்னுக்கு வேஸ்ட் வாட்டர் லைனை ஃப்ளோர் டாப் போகிற மாதிரி வைக்கிறோம். இங்கே வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்குள்ளது இந்த லைன் அப்படியே டாப் எல்லாம் உடைச்சாச்சு. ஹீட்ரு இங்கே வருது, ஹீட்டருக்கு ப்ரொவிஷனாக வச்சுருக்கேன். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பற்றி போட்டிருக்கேன், அது பாருங்கள். இங்கே வந்து ஹீட்ரு வாட்ரு ப்ளஸ் நார்மல் வாட்ரு, ப்ளஸ் இந்த வழியாக வந்து நம்ம இதுக்கு வந்துடும், நம்ம வாஷ் பேஷன் வந்துடும். ஹீட்ரு லைன் டெலிவரி வந்து எல்லாத்தையும் டாப் உடச்சி ரெடியாக இருக்குது. இப்போ இதுலேருந்து கரெக்டாக 2 அடி வச்சு, இதுலேருந்து கரெக்டாக 1 அடி வச்சோன்னா கார்னர் பேஷனுக்கு 1 அடி வச்சுக்கணும். இது சென்ட்ரு பண்ணி நம்ம ஷவர் போடலாம். கீழேருந்து கரெக்டாக 3 அடி ஹைட் வைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோராக இருக்கிறதுனால, முதல் தளம் இருக்கிறதுனால நம்ம 3 அடியாச்சும் வச்சாகணும் நம்ம கண்டிப்பாக. இல்லை 2.25 வச்சா கரெக்டாக இருக்கும். எல்லாம் இந்த லைன் அப்படியே ட்ராப் எல்லாம் கீச்சாச்சு. 5 இன்ச்சு வால் கட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக 5 இன்ச்சு வால் கட்டு போடுவோம், நம்மளுக்கு உடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியாவில் வந்து இதுக்கிட்ட லாப்ட் அடிக்கலை, ஸ்லாப் அடிக்கலை. இப்போ வந்து இதுக்கு நேராக சென்று வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு நேராக வந்துடும். இங்கே ஆர்ஓ வாட்டருக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இல்லை ஆர்ஓ வாட்டருக்கு ப்ளஸ் இங்கே இது நம்ம இதுக்கு கரெக்டாக அந்த ஸ்லாப்லேருந்து 1 அடி கீழே வச்சு நம்ம வேஸ்ட் வாட்டர் பொத்து விட்டுட்டு இதுலேருந்து கரெக்டாக 7 இன்ச்சு வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அது சென்ட்ரு கரெக்டாக வச்சுருக்கோம். இங்கே வந்து வாஷிங் மிஷின் கேட்டிருக்காங்க. வாஷிங் மிஷின் அந்தாண்ட சந்தில் இடம் இல்லாதனால நம்ம இது வரைக்கும் கப்போர்டு வருது, அதில் கீழே பைப் லைன்லேயே மறைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் இது வரைக்கும் ட்ராப்பு கன்சீலில் பண்ணிவிட்டு இது வழியாக பொத்துட்டு அந்தாண்ட போயிடும். ஏன்னா கிச்சன் ஸ்லாப்புக்கு கீழே உள்ள ஸ்டெப்பில் இதேமாரி ஸ்டெப்பில் வந்து மறைஞ்சிடும். அப்படியே 1.5 பைப்பு தானே, அதுக்கேற்ற மாரி மறைஞ்சிடும். பைப்பு வரப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். அதில் இப்போ இந்த சைடு கொண்டு போனால் அசிங்கமாக இருக்கும், அவுட்டரில் கொண்டு போனால். அதனால் இந்த சைடில் இப்படி கன்சீல்லே கொண்டு போகிறோம். இது வந்து இந்த ஏரியா, இந்த வீட்டில் தான். இன்னொரு வீட்டுக்கு போவோம். இந்த வீட்டில் வந்து இந்த பாத்ரூம் மிஷின் போட்டுட்ருக்காங்க, ஃபுல்லாக புகையாக இருக்குது. இப்போ வந்து கிச்சன் ஏரியாவை பார்ப்போம். கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கிட்டேருந்து இது வரைக்கும் இதுதான் சென்ட்ரு. இதுலேருந்து கரெக்டாக 7 இன்ச்சு வச்சு ஆர்ஓ வாட்டருக்கு ப்ளஸ்ஸு ஒரு வாட்டருக்கு இது வழியாக வந்து இது இந்த சைடில் போயிடும். இங்கே ஃப்ரண்டில் எலிவேஷன் இருக்கிறதுனால அது வழியாக கொண்டு போகாமல் இதுலேயே போயிடும். இதுலேயும் கிச்சனு கல், ஸ்டேஜ் கல் இருக்கிறதுனால நம்ம அது கொண்டு போயிடலாம். இதுக்கிட்ட 2 இன்ச்சு பைப்பு தூக்கி விடணும். நான் அந்த லெவல் பைப்பு போடுறப்ப இப்போ காட்டுறேன். இப்போ இந்த பைப்பில் என்ன போட்டாச்சு, கிச்சனில் வருங்க. கிச்சனில் பார்த்தா சென்டரில் டீ போட்டுட்டு ப்ளஸ் இந்த சைடு சிங்குக்கு வச்சாச்சு. இந்த மட்டத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தது வந்து கிரானைட் சென்ட்ரு, அதுலேருந்து 7 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். இதுலேருந்து ஆர்ஓ வாட்டர் வச்சாச்சு. இது கீழ்ச்சது வந்து காங்கிரீட் ஃபுல்லாக வரதுனால இங்கேயே வச்சாச்சு ஆர்ஓவுக்கு. இதுக்கு சென்டராக கரெக்டாக இந்த ஸ்லாப்லேருந்து 1 அடிக்கு கீழே வந்து 2.5 பைப்பு தள்ளி விட்டாச்சு, மட்டமாக வச்சாச்சு. வெளியில் 1 அடி நீட்டி வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து வாஷிங் மிஷினுக்குள்ள லைனு. இப்போ வாஷிங் மிஷின் கன்சீல் பண்ணியாச்சு. இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு 45ல் தள்ளி விட்டாச்சு. இது வந்து அந்த கல் ஸ்லாப்பு இதேமாரி கல் குத்திடுவாங்க. இதேமாரி வாட்டம் வச்சு கலவை பேக்கிங் பண்ணுறப்ப காட்டுறேன் தனியாக உங்களுக்கு. இந்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இது வரைக்கும் இருக்கும். இதுலேருந்து நம்ம 3/4 பைப்பு கீழே படுக்கையில் தள்ளிட்டோம். அவுட்டரில் ஓப்பனில் அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதாக தள்ளிட்டோம். இப்போ இது முடிஞ்சுட்டு இந்த இதில் இந்த பாத்ரூம் போய் பார்ப்போம். இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டீ போட்டு இதுலேருந்து தள்ளலாம். இது வந்து டேங்க் நெப்புளுக்காக வச்சுருக்கோம். இதுலேருந்து டெலிவரியும் டீ போட்டு எடுத்தாச்சு. வெஸ்டர்ன் டேங்குக்காக வச்சுட்டோம். இதுலேருந்து 1.5 அடி வச்சு ஹெல்த் பாஸ்ட் வச்சாச்சு. ப்ளஸ் இதுலேருந்து ஹீட்டருக்கு கொண்டு போய் ஹீட்டருக்கு இன்புட் வாட்டருக்கு வச்சாச்சு. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு டீயை போட்டு தூக்கி விட்டு ஒரு டேப்பு பாயிண்ட் வச்சுச்சு. இதுலேருந்து கரெக்டாக கீழேருந்து கரெக்டாக 3 அடி ஹைட்டு. இதுலேருந்து 1 அடியில் ஷவர் வால் வச்சாச்சு. கரெக்டாக சென்ட்ரு 1 அடியில் ஷவர் வால் வச்சாச்சு. இதுலேருந்து ஹைட்டில் ஒரு 7 அடியில் ஷவர் ஹெட்டு வச்சாச்சு. இது காப்பர் நம்ம கார்னர் பேஷனுக்காக
ஒரு எல் பிராஸ் போட்டாச்சு. இது ஹீட்டருக்கு இதுலேருந்து தூக்கிட்டு வந்து டாப்பில் வச்சு இது ஒரு ஸ்பிரிட் லெவல் பார்த்தாச்சு ஃபுல்லாக. இது ஒரு ஸ்பிரிட் லெவல் பார்த்தாச்சு. இது ஸ்பிரிட் லெவல் பார்த்து ஹீட்ரு மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். இது வந்து கார்னர் பேசன் 2 அடி, இங்கே வந்து கார்னர் பேசன் வந்ததுனால நம்ம வந்து இதுலேருந்து எல் போட்டு 45 போட்டு இது வாட்டம் வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து 4-வே ட்ராப் வச்சு 4-வே ட்ராப் ஜாயிண்ட் கப்ளிங்க கனெக்ட் பண்ணிவிட்டு டபுள் சைடு 1.5 ஒட்டிடணும். ஒட்டிட்டு இந்த சைடில் வாட்டம் வச்சு கொண்டு போயிருக்கு பாருங்கள். லைட்டாக வாட்டம் வச்சா போதும். வாட்டம் வச்சு இதில் ஒரு 45 போட்டு எல் போட்டு கொண்டு போயிட்டோம். இப்போ இது 4 பைப்பு. இதுலேருந்து சென்ட்ரு 20 இன்ச்சு கரெக்டாக சென்ட்ரு, பைப்போட சென்ட்ரு சொல்கிறேன். பைப்போட சென்ட்ரு 20 இன்ச்சு. பின்னாடியிலேருந்து கரெக்டாக பைப்போட இது வந்து 10 இன்ச்சு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் ஷவர் வால்வு பாருங்கள், அம்புக்குறி மேலே வச்சு கரெக்டாக முறிக்காச்சு. டேப்பு தான் போட்டாச்சு கலவைப்படியாமல், எம்டி எல்லாத்தையும் முறிக்காச்சு. சிபிவிசியில் தான் ஃபுல்லாக இந்த ஃபிட்டிங், இந்த பில்டிங் ஃபுல்லாக ஃபிட்டிங் தான் போட்டிருக்கோம். சிபிவிசி போட்டால் ரொம்ப நல்லது. இது வந்து இன்னொரு பாத்ரூமு, இன்னொரு வீட்டில் உள்ளது பாத்ரூமு. இது இந்த 4-5 வேலை நடக்குது. இது வழியாக நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்ட டீ போட்டாச்சு. இதுலேருந்து அந்த செவத்துலேருந்து 1.5 அடி வச்சாச்சு. இதுலேருந்து 1/2 அடி வச்சு நெப்பிள் நீட்டியாச்சு. இது வெஸ்டர்ன் டேங்கு உள்ளது. இதுலேருந்து ஹீட்ருக்கு அதேமாரியே தூக்கி விட்டாச்சு. ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு இங்கே டீ போட்டு இங்கே வந்து டேப் பாயிண்ட்டுக்கு வச்சாச்சு. டேப் பாயிண்ட் வச்சாச்சு. இதுலேருந்து 1 அடி ஹைட்டில் ஷவர் வச்சாச்சு. மேலே ஹைட்டில் 7 அடியில் வச்சாச்சு அந்த ஷவர் டாப்பு வைக்கிது. இதுலேயும் அம்புக்குறி டேப் எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி வச்சாச்சு. ஹைட்டு கரெக்டாக 2.25 3 அடி வரைக்கும் இருக்கலாம். இங்கே வந்து வாஷ் பேஷன் வரதுனால டேப் போட்டுட்டு இந்த சைட்லேருந்து கார்னர் வரும், அது இடிக்காமல் வச்சுக்கணும். நம்ம இதுலேருந்து எல் போட்டுட்டு ப்ளஸ் இது இங்கே வாஷிங் மிஷின் இருந்தது, அதனால் எல்போ ப்ராஸ் போட்டு வந்து இந்த பாத்ரூம் ப்ளைனாக ஸ்ட்ரைட்டாகவே முடிஞ்சிட்டு நம்மளுக்கு. இதையும் ஸ்பிரிட் லெவல் பார்த்தாச்சு. மேலேயும் ஸ்பிரிட் லெவல் பார்த்து மட்டம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுமாரி பண்ணால் தான் ஃபினிஷிங்காக இருக்கும், நம்மளுக்கு ஒர்க் பார்க்க ஈஸியாக இருக்கும். சிபிவிசி பைப்பு போட்டால் நல்லது. இப்போ இது வந்து வெஸ்டர்னுக்கு உள்ளது இல்லாமல் இது வந்து 4 இன்ச்சு. இதில் 2.5 வந்து இப்போ வாஷ் பேஷனுக்கு வந்துடுது, ப்ளஸ் வாஷிங் மிஷின் வாஷ் வாட்டரும் வருது. இதில் வந்து 4-வே ட்ராப் அதேமாரியே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயிண்ட் கப்ளி விட்டு பீஸு பைப்பு கண்டிப்பாக போடணும். நம்ம அதேமாரி 1.5 வாட்டமாக கொண்டு வந்தாச்சு. 1.5 வாட்டமாக கொண்டு வந்து டீ போட்டு இதில் எல் போட்டு நம்ம கார்னர் வாஷ் பேஷன் வேஸ்ட் தண்ணி ஓடுற மாரி வச்சாச்சு. இந்த சைடில் வாஷிங் மிஷின் தண்ணி ஓடுறதுக்காக வச்சுக்கோங்க. எல்போ பதிஞ்ச பிறகு நேராக்கி நம்ம அளவு தேவையான அளவுக்கு வெட்டிட்டு ஒட்டிடலாம். இப்போ ஒட்டாமல் இருக்குது, பேக்கிங் பண்ண பிறகு பார்த்துக்கலாம். இது லைட்டாக வாட்டம் வச்சு நம்ம பேக்கிங் பண்ணிடணும். நாங்கள் பேக்கிங் பண்ணல, பேக்கிங் தான் லாஸ்ட்டாக வச்சுப்போம். கீழே 2 பாத்ரூம் இருக்கிறதுனால நம்ம வச்சுக்க வேண்டியதான். இது அந்த சைட்லேருந்து 20 இன்ச்சு சென்ட்ரு, பின்னாடிலேருந்து சென்ட்ரு வந்து 10 இன்ச்சு வைக்கணும். நம்ம வெஸ்டர்னுக்கு நார்மலாக 1 பீஸு ப்ளஸ் நார்மல் பேஷனுக்கு அதேமாரி டைப் தான் வைக்கணும். இதில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி சாக்கு வச்சு பேக்கிங் பண்ணியாச்சு. மற்ற சிமெண்ட்டு போட்டு பேக்கிங் பைப்பு ஆடாமல் பேக்கிங் பண்ணோம். இதெல்லாம் கரெக்டாக நம்ம பீஸு பைப்பு கண்டிப்பாக தூக்கி விடணும், அதுக்கேற்ற மாரி வச்சுக்கலாம். இது வந்து கிச்சனுக்கு நம்ம எப்பயும் போல் இது 7 இன்ச்சு ப்ளஸ் ஆர்ஓ வாட்டருக்கு வச்சாச்சு. இங்கே தான் ஆர்ஓ வாட்டர் வருது. இப்போ வந்து இந்த சைடு வழியாக வந்து ஒரு 45 போட்டு ஸ்ட்ரைட்டாக வெளியில் தள்ளியாச்சு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் இருக்கிறதுனால சைடில் தள்ளியாச்சு. இங்கே வந்து எலிவேஷன் இருக்கிறதுனால இது வந்து 2 இன்ச்சு பைப்பு இங்கே செவுத்தில் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக இதில் வந்து 2 இன்ச்சு பைப்பு வச்சு ஒரு 45 வச்சு இதுமாரி வச்சாச்சு. இதுமாரி தூக்கி பேக்கிங் பண்ணிக்கலாம். நம்ம கலவை போட்ட பிறகு லாஸ்ட்டாக பேக்கிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இதுக்கு சென்ட்ரு 1 அடி வச்சா கரெக்டாக இருக்கும். இதுமாரி வீடியோ தான் பார்க்கணுன்னா உங்களுக்கு டவுட்டு ஏதாச்சும் கிளியர் பண்ணால் இதை என்னோடய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நிறையா வரும். நீங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன், டவுட்டாக இருந்தால் கூட கால் பண்ணி கேட்டுக்கலாம், நான் கிளியர் பண்ணுறேன். நன்றி.